பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வசனத்தை படிக்கும்போது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கும்போது அதற்கு பதில் கொடுக்காம நம்ம தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர் தேடும்போது தேவன் அதற்கு நம்மை பார்க்காம நம்ம பதில் கொடுக்காமல் இருந்தால் அது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். இந்த குறிப்பிட்ட வேத வசனத்தில் யாருடைய ஜெபத்தை யார் கூப்பிடுறதை ஆண்டவர் கேட்க மாட்டேன் என்கிறார். யார் என்னை அதிகாலையில் தேடினால் நான் காண மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி 3 காரியங்களை வைத்திருக்கிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா, அந்த 24ஆம் வசனத்தை பாருங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டார், பதில் கொடுக்க மாட்டார். அதிகாலையில் அவங்க போய் தேவனை தேடினாலும் அவங்க தேவனை பார்க்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தேவ சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னுடைய கடன் பாரத்தை மாற்றுங்க, என்னுடைய வியாதியை மாற்றுங்க, என் குடும்பத்திற்கு சூழ்நிலையை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆனால் பதில் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, பதில் கிடைக்கல. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம சரியாக செவி சாய்க்கவில்லை. இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால், நம்ம அதிகாலையில் தேவனை தேடும்போது நம்மை தேவன் பார்த்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டுமானால், முதலாவது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அப்படியே கீழ்ப்படியணும், செவி சாய்க்கணும். வேத புத்தகத்தை வாசிக்கும்போது தேவனுடைய வார்த்தையை படித்து அதை நம்ம அதற்கு கீழ்ப்படியணும். அதுபோல் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பிரசங்கங்களை ஊழியக்காரங்க மூலமாக கேட்கும்போது அந்த பிரசங்கங்களுக்கு அந்த வார்த்தையில் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும், செவி சாய்க்கணும். அப்படி செவி சாய்க்கும்போது தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீதிமொழியில் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்னுடைய ஆலோசனையை தள்ளினார்கள், கேட்காமல் தள்ளினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமொழியின் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 1ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆலோசனைகள், தேவன் கொடுக்குற ஆலோசனைகளை இந்த ஜனங்கள் தள்ளினார்கள். ஆமேன். அப்போ தேவன் கொடுக்குற ஆலோசனையை தள்ளும்போது நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். நம்ம அதிகாலையில் போய் தேடினாலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. காரணம் என்ன? தேவன் கொடுக்குற ஆலோசனைகள் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, தேவன் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக சில நல்ல ஆலோசனை கொடுப்பார். அதை இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சில தேவ பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உலக மனுஷன் கொடுக்குற ஆலோசனைகளையும், சொந்தக்காரன் கொடுக்குற ஆலோசனையும், மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்வார்கள். தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஊழியக்காரன் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். வேத வசனங்கள் மூலமாக ஆலோசனை கொடுக்கிறார். நம்முடைய எண்ணத்தில் சிந்தனையில் ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ இந்த ஆலோசனை நம்ம என்னது கேட்கணும், அது தள்ளக்கூடாது. அதன்படி அந்த ஆலோசனைப்படி நடக்கணும். தாவீதை பாருங்கள், எனக்கு ஆலோசனை கொடுத்த தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்குறார். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பெலிஸ்தீர்கள் வரும்போதெல்லாம், அமலேக்கியர்கள் வரும்போதெல்லாம் இவர் தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே, எனக்கு விரோதமாக சத்துருக்கள் வர்றாங்க, அமலேக்கியர் வர்றாங்க, பெலிஸ்தீர் வர்றாங்க, நான் எப்படி யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பார். அந்த ஆலோசனை கேட்டு அதன்படி செஞ்சனால தாவீதுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் கொடுத்தார். தாவீதுக்கு ஆலோசனைகள் கொடுக்கறதுக்கு நிறைய ஆட்களை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. தேவன் ஆலோசனை கொடுத்தார், ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. அவருக்கு நல்ல அதாவது அவருடைய நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. எல்லா ஆலோசனையை காட்டிலும் அவர் தேவனுடைய ஆலோசனையை முதலாவது ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ஊழியக்காரருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்கிறதுனால தாவீதுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஆலோசனையை நம்ம தள்ளி விடாமல் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலோசனை கேட்கும்போது நம்முடைய ஜெபத்துக்கான மறு உத்தரவு கொடுப்பார். மூணாவது பார்த்திங்கன்னா, அந்த வசனம் 25 வசனம் சொல்லுகிறது,
என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். அல்லேலூயா. தேவன் நம்மளை கடிந்து கொள்ளும் பொழுது அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம செய்கிற எல்லாமே பெர்ஃபெக்டாக செய்ய மாட்டோம். சில நேரங்கள் நம்ம தவறு செய்து விடுகிறோம். அப்போது நம்மளை தேவன் கடிந்து கொள்வார். நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் அவர் கடிந்து கொள்ளும் பொழுது அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை விட்டு மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்போ கடிந்து கொள்ளுதலை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஊழியக்காரன் கடிந்து கொள்ளும் பொழுது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். முதியோர்கள் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே இருக்க காணப்படணும். அப்போ கடிந்து கொள்ளுதலை நம்ம வெறுக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஜெபத்துக்கு மறு உத்தரவு தேவன் கொடுப்பார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டு மறு உத்தரவு கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனை தேடி சென்று அதிகாலையில் தேடும்போது தேவன் உங்களை சந்தித்து உங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் முதலாவது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிடக்கூடாது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். மூணாவது, கடிந்து கொள்ளுதலை நம்ம என்ன செய்யணும்? வெறுக்காமல் அந்த கடிந்து கொள்ளுதலை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தவறை சரி செய்யும்போது தேவன் நம்மை ஆஸ்வதிக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த அதிகாலை நேரத்தில் நாங்கள் கேட்ட விலையேறப்பெற்ற சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமேன்.